பிரச்சனையே அதுதானே. பின்புலத்திலிருந்து யார் பின்புலத்திலிருந்து வழிநடத்துறாங்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்கெல்லாம் அவருக்கு பின்னாடி தான் இருந்தோம். ஆனால் எங்களுடைய அறிவுரைகளையோ கருத்துரைகளையோ அவர் செவிமடுப்பதற்கு என்றைக்குமே இடம் கொடுத்ததில்லை. ஒரு காலகட்டத்தில் தொடக்க காலகட்டத்தில் நாங்கள் பேசின சில விஷயங்களே அதுவும் ஒரு வேண்டா விருப்பா சில விஷயங்களை கேட்டுக்கொள்வார். பிறகு வளர வளர அவருடைய போக்கு மாறியது. அவர் பின்னால் ஏதோ ஒரு சக்தி இயங்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியாது. எந்த சக்தி என்ன சக்திங்கிறது நமக்கு தெரியல. அது இப்ப போற காலகட்டத்தில் இப்ப நீங்க பார்க்கும்போது நமக்கே தெரிய வருது அது யாரு. இப்ப நீங்க சமீபத்திய திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தது, அவர் கூட பயணிச்சது, யாராரு எந்த மாதிரியா சித்திரத்தில் கூட இருக்காங்க அப்படிங்கிறத பாத்தீங்கன்னாவே யார் இது வரைக்கும் அவரை இயக்கியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. இப்ப நாங்க இருந்த வரைக்கும் எங்ககிட்ட எந்த கருத்துமே உள்வாங்க பிரச்சனையா தான். நாங்க வெளியே வந்ததுக்கான காரணம் பல்வேறு இன்றைக்கும் நிறைய பேர் அதை விட்டு வெளியே வரதுக்கான காரணம் என்னன்னா எந்த கருத்துக்களும் அங்க உள்வாங்கப்படலை. ஒற்றை கருத்து சீமானுடைய கருத்து மட்டும் தான் நாங்க செயல்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த ஒற்றை கருத்துமே அவருடைய கருத்தா என்பது கேள்விக்குறி. அது அவருடைய கருத்து இல்ல, அது பின்புலமா யாரும் அவரை இயக்குறாங்க, அவர் மூலமா வந்த கருத்தை தான் அவர் செயல்படுத்துறாங்கிறது அதுக்கப்புறம் தெரிஞ்சு. சித்தாந்தம் கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சித்தாந்தம் இருக்கு இல்லையா, ஒரு வலதுசாரி சித்தாந்தம். இன்றைக்கு நேற்றைய சந்திப்புகள் அவர் கூட போன ஒரு ஊடகவியலாளர் சொல்லிக்கிற ஒருத்தர், அரசியல் விமர்சனம் சொல்லிக்கிற ஒருத்தர் கூட போயிருக்காரு. அவர்லாம் முழுக்க RSS சித்தாந்தத்தின் பின்புலத்தில் வந்தவர். அது வெளிப்படையாகவே தன்னை அறிவித்துக் கொள்வார். அவர் கூடவே அவர் தான் இவருக்கு எல்லாமே இருக்கிறார். எனக்கு தெரிந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்தே அவர் அவருடைய பிடியில் சிக்கிட்டாரு. அவர் ஒருத்தர் தான் இவரை தவறா வழிநடத்தி இவர் அழைச்சிட்டு போறாரு அப்படிங்கிறது நான் சந்தேகப்பட்டது. அது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாகி வெளிச்சத்துக்கு வந்துச்சு. தமிழ் தேசிய பேச்சு எந்த அளவுக்கு உண்மையாக சொன்னீங்க? அது ஆரம்பம் சரியா இருந்தது. அவருடைய நோக்கம், அவருடைய ஆரம்பம் மிக சரியா இருந்தது. அதனால தானே இவ்வளவு தூரம் இவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்கள் பின்னாடி வந்தாங்க. ஆனா காலப்போக்கில் அவருடைய தேவை மாறிடுச்சு, அவருடைய நோக்கம் மாறிடுச்சு. அதுல அவர் விலக ஆரம்பிச்சாரு. அவர் விலகி செல்வது அவருக்கே தெரியுதா தெரியலன்னு தெரியல. அவர் அதான் சொல்றல, அவர் இன்னொருத்தருடைய பிடியில, இன்னொரு சித்தாந்தத்தின் பிடியில அவர் உள்ளுக்குள்ள போயிட்டாரு அப்படிங்கிறத நாங்க சந்தேகப்படுறோம். அப்ப சீமானுடைய சமீபத்திய அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் அவர் பேசுற பேச்சுக்கள், அவருடைய வெளிவருகிற ஆடியோக்கள் எல்லாத்தையும் நீங்க எல்லாம் ஏத்துக்கிறீங்களா? அப்ப அப்படி ஒரு புனியமான கட்சி அவர் கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்காரா? ஆனா அதை உடச்சி நாங்க வெளியே வந்து நினைக்கிறோமா? நீங்க சொல்லுங்க. நான் எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. நான் இப்படிப்பட்ட ஒரு தலைவரின் கீழே இருந்துகிட்டு இவர் என்னுடைய தலைவர், சீமான் என்னுடைய தலைவர், என்னால நான் என்னுடைய மகன்கிட்ட காமிக்க முடியுமா? இவர் தான் நம்ம தலைவர், இவரை நீ பின்பற்றி வாடா அப்படின்ற மகன்கிட்ட காமிக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒழுங்கோடு அவர் இருக்கிறாரா? இது எல்லாத்துக்கும், எனக்கு மட்டும் இல்ல, இங்க உள்ள எல்லாத்துக்கும், எங்களை நோக்கி வர எல்லாத்துக்குமே இது பொருந்தது. வீட்டுல தலை காட்ட முடியல. இவரா உங்க தலைவர், இவரோட சுத்திட்டு இருக்கிய, நீ இப்படி இருப்பியோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய காரணம் தான் நாங்க எல்லாருமே புலம்பி தவிச்சு வேற வழி இல்லாம இந்த இடத்துல நிக்கிறோம். எங்களுக்கு தத்துவம், நாம் தமிழர் கட்சியின் தத்துவம் படி இல்லைங்க, கோட்பாடு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கணும். இன்னைக்கும் நாங்கள் அதே கொள்கையோட அடிப்படையில்லாமல் அப்படியே நாங்கள் அதை பின்பற்றி போகணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதை செயல்படுத்துற, அதை கொண்டு செலுத்துற, அதை செயல்படுத்தணும்னு நினைச்சு செயல்படுத்துற தலைவர் மேலதான் எங்களுக்கு பிரச்சனை. அவருடைய தவறுகள்னாலதான் இவ்வளவு பின்னாடி 8 விழுக்காடு 8 விழுக்காடுங்கிறதே ரொம்ப 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 குறைவு. அப்படிதான் நாங்க பாக்குறோம். ஒரு குறைந்தபட்சம் 15-20 விழுக்காடு இந்த 2024 தேர்தலில் வந்திருக்கோம். ஆனா 8 விழுக்காடு, இந்த 8 விழுக்காடை இவர் வருகிற தேர்தலில் மறுபடியும் தொடுவாரா, மறுபடியும் தக்க வைப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, அவ்வளவு பெரிய பிரச்சனைகள், அவ்வளவு பெரிய சங்கடங்கள் உள்ள இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கட்சியில இருந்தா இல்லாட்டி இப்போ சமீபத்துல நெல்லையில் நீங்க பாத்துருப்பீங்க, உனக்காக போஸ்ட் அடிச்சவன், உனக்காக கை காசு செலவழிச்சவன், உடல் உழைப்ப போட்டவன், குடும்பத்தை விட்டு உங்க கூட நின்றவன், நீ எந்த ஒரு குறையை சுத்தி பயணம் பண்ணவன், உன்ட்ட ஒரு கேள்வி கேட்டா நீ எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு வார்த்தை பதில் சொல்றது குறைஞ்சு போவ. இருந்தா இது இல்லைன்னா வெளியே போனா என்ன மாதிரியான ஒரு நீங்க ஒரு கார்பரேட் கம்பெனி நடத்துறீங்க, அதோட பாஸா நீங்க, சேர்மனா நீங்க, உங்கள்கிட்ட மாச சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் உங்க அப்பா கிட்ட சொத்தா நாம் தமிழர் கட்சிங்கிறது. ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொரு கொண்டாடி தாய் அரமான வச்சு கூட்டம் நடத்திருக்காங்க, போட்டோ நடத்திருக்காங்க. ஏன் ஓட்டு, ஏன் கட்சி எனக்கான ஓட்டு கொடுக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பங்கு இருக்கா இல்லையா? அப்ப நீங்க உங்களுக்கு தேசிய கட்சியில, திராவிட கட்சியில குறை சொல்றதுக்கு என்ன தகுதி அருகது இருக்கு? குறைந்தபட்சமா திருந்தவாது செய்யுங்க. நீங்க இனிமே அடிக்கட்ட போது கிடையாது, நீங்க இனிமே அதிகாரத்துக்கு வரப்போற ஒண்ணு கிடையாது. குறைந்தபட்சமா சுயமா உணர்ந்து நாம் செய்து தவறு என்று உணர்ந்து திருந்தவாது செய்யுங்க. அது உங்களுடைய பிற்காலத்தில் உங்களுடைய அடுத்த சந்ததிகள் நல்லா வர்றதுக்கான வாய்ப்பா இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் வெளியே 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதுக்கு முன்னாடி 4 ஆண்டுகளாவே இந்த போர் உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கு, இந்த பனிப்போர் உள்ள போயிட்டே இருக்கு. நம்ம சொல்றது அவர் கேட்க மாட்டாரு, அவர் சொல்றது ஏதோ திடீர்னு சொல்லுவாரு, அதை நல்லா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்பி போயிட்டே இருப்பாரு. நம்ம பின்னாடி குழம்பிட்டே இருக்கணும். இப்படியே ஒண்ணு இல்லைங்க, நாங்க முதன்மையா நாங்க இருக்கிறோம், நானு, அண்ணன், தம்பி, அண்ணன், இவங்கெல்லாம் பக்கத்துலேயே இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பார்த்தா டிவியில ஏதோ சொல்லிட்டு எல்லாரும் போன் பண்றாங்க. என்ன போன் பண்ற, என்னங்க அப்படின்னு கேட்டா, என்னங்க உங்களால் சசிகலா சந்திச்சிட்டாரு அப்படின்னா நம்ம கேட்கறவங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லா பத்திரிகையாளரும் கேட்கறாங்க, சசிகலா சந்திச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறதே தெரியல, எதுக்காக போய் சந்திச்சாரு? அப்ப குறைந்தபட்சமா நீங்க செயல்படுத்துற விஷயத்த பக்கத்துல உள்ள கலந்து ஆலோசிக்க, இன்னும் காரணத்துக்காக சந்திக்கிறோம்னா சொல்லுங்க, அதுதான் நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னா
அப்ப சசிகலா சந்திக்க வச்சதுக்கு ஒரு பின்புலம் இருக்கு. அது யாரோ ஒருத்தர் வந்து அவர் இயக்கியிருக்காரு, அந்த இயக்கத்துல போய் அவர் நடிச்சுட்டு வந்தார். அவ்வளவுதான். இப்படிதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து சசிகலா செஞ்சு எந்த காலம் 5 வருடத்துக்கு முன்னாடி 5 வருடம் முன்னாடி அப்ப இருந்தே இந்த பணிபோர் போயிட்டு தான் இருக்கு. பொறுக்க முடியாம வேற வழி இல்லாம ஒரு கட்டத்துல வந்து நாங்க வெளியே வர போறோம். இல்ல அவரு பெயர் அளவுல அறிவிச்சிருக்காரு. தமிழ் தேசியமும் இரு கண்கள்ல தமிழ் தேசியமும் ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிற ஒருத்தர், இவ்வளவு கோடி மக்களுடைய ஒரு அன்பை பெற்ற ஒரு நடிகர், அந்த தமிழ் தேசியமும் ஒரு கண்ணு சொல்றதுல எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி. அவ்வளவுதான். அதே நேரத்துக்கு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, திராவிடம் ஒரு வாக்குக்காக திராவிடமும் என்னுடைய ஒரு கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றதை நாங்க பாக்குறோம். அவருடைய செயல்பாடுகள் இனி வரும் காலங்களில் அவருடைய போராட்டங்கள் தமிழ் மக்களுக்கான உண்மையிலே தமிழ் தேசியத்திற்கான அவருடைய பங்களிப்பு என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் நம்ம பேசணும். சீமான் கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி அவர் எந்த ஜனநாயக பண்பை பார்த்து எதனால அது இல்லைன்னு நீங்க ஜனநாயக பண்பு இருந்ததுங்க. ஆரம்பத்துல சீமான் கட்சியில வந்து சேரலங்க. முதல்ல அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சீமான் கட்சியில நாங்க சேரல. நாங்க எல்லாரும் சேர்ந்து சீமான் நாம் தமிழர் கட்சியை உருவாக்கணும். அதுல சீமான் ஒருத்தர். அவ்வளவுதான். சீமான் வந்து எனக்கு ஆரம்பத்துல இருந்து நண்பர், அண்ணன். அவ்வளவுதான். 22 இருந்து நண்பர், 2002 இருந்து நண்பர், அண்ணன். அந்த உறவு தான். ஈழத்துல இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடந்துருச்சு. நாம நம்பி இருந்த தமிழின தலைவர் கலைஞர் வந்து கைவிட்டுட்டாரு. மிகப்பெரிய அதிகாரத்துல இருந்த அம்மா ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்துல இருந்த ஜெயலலிதா அம்மா வந்து கைவிட்டாங்க. அப்ப நாம வந்து ஒரு பரிதவித்த நிலையில நாமளே சேர்ந்து ஒரு அரசியல் கட்சி ஆகக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சதான ஒழிய அவருடைய இவர் ஒருத்தர் தான் தலைவர், இவரை விட்டு ஆள் இல்லைன்னு சொல்றாரு. அன்றைக்கு வந்து நல்ல ஒரு தன்னுடைய நல்ல ஒரு கவர்ச்சிகரமான பேச்சாளர் மக்களை இருக்கக்கூடிய இடத்துல அவர் தான் இருந்தாரு. அன்னைக்கு நீங்க முதன்மையா இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பின்வந்து போனோம். அப்பெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக கொண்டு ஒரு இருந்துச்சு. எல்லாத்தையும் கேட்டு தான் நம்ம முடிவெடுத்து பண்ணுவோம். வளர தான் அவருடைய போக்கு மாறும். அவர் வளர தன்னுடைய அந்த தலைமையை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. யார் ஒருத்தர் வந்து தன்னை தாண்டி வளராங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தட்டி விடணும்னு நினைக்கிறாரு. இது நினைக்கும் போது இந்த இல்ல அப்ப இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொன்னது வந்து கட்சிக்கு முன்னாடி, கட்சியே ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து பாண்டிச்சேரியில் நடந்த கூட்டத்தில் பேசுனது. அப்ப வந்து இயக்குநர் சங்க சார்பா அவர் போன கூட்டத்தில் பேசுறாரு. பிரச்சாரத்துல அது அவருடைய அதெல்லாம் அது ரைமிங்கா சொன்னதுக்காக சொன்னது. அதன் பிறகு அதெல்லாம் நம்ம வந்து அவர் பேசிட்டு வந்த பிறகு திரும்ப அறைக்குள்ள வந்து இதெல்லாம் தேவையில்லாதுன்னு நம்ம சொல்லி தர வேண்டியதில்லை. அவசியம் பண்றது பல விஷயங்கள். நான் வந்து விக்ரவாண்டி இடைத்தேர்தல் சொன்னல, ராஜீவ் காந்தி நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னார்ல, அப்படின்னு அப்படின்னா சொன்னார் இல்லையா. இதெல்லாம் வந்து நாங்களே கண்டிச்சிருக்கோம். இது வந்து நம்ம ஒரு அரசியல் செய்யறோம், ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு மக்கள் திரள அரசியல் செய்யறோம். இதுல இந்த மாதிரியான வந்து பேச்சுக்கள் நமக்கு வந்து தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டிச்சிருக்கோம். சிலதெல்லாம் தவிர்த்திருக்காரு. அதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து சில பேச்சுகள் வந்து கேட்டாரு. அதுக்கப்புறம் நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. உலகம் முழுக்க இருக்க புலம்பெயர் தமிழர்கள் இன்னமும் சீமான ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் வந்து இப்ப வெளியே வந்து அப்படிலாம் நம்பலங்க. யார் சொன்னது? உங்களுக்கு சொன்னாங்களா? அப்படிலாம் நம்பல. இன்றைக்கு வந்து எங்கள்கிட்ட பேசுறாங்கல்ல, மிகச்சிறந்த முன்னெடுப்பு, சரியா முன்னெடுத்து கொண்டு போங்க. உங்களுக்கு வெளிப்படையான ஆதரவு நம்ம கொடுக்கலங்கிறக்கா உங்களை ஆதரிக்க நினைக்காதீங்க. எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு வந்து மாவீரர்கள் உங்களை வழிநடத்துவாங்க. நீங்க சிறப்பா செய்யுங்க. ஒரு மாற்று தமிழ் தேசிய சக்திங்கிறது தேவை. அவருடைய செயல்பாடுகள் பல தவறுகள் இருக்கு. அதை பொறுத்து தான் போக்குறோம். எங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நாங்க ஆதரிக்கிற நிலையில அவர் இருக்கிறோம். ஆனா நீங்க முன்னெடுக்கிறது சரியான இதுதான், நீங்க செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெளிநாட்டு தமிழர்களோட பாதிப்பு அப்படின்னா இருக்கு. இங்க உள்ளவங்களுக்கு தெரியும் ஏமாற்றம் இருக்கு. வெளிநாட்டு தமிழர்கள் வந்து, அதாவது குறிப்பா அவங்க ஈழ தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்து இருக்காங்க இல்லையா, அவங்க நாம் தமிழர் கட்சியை பெரிய நம்பிக்கையோட பாத்துட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கையில மிகப்பெரிய ஓட்ட விழுந்துருச்சு. ஒரு அவநம்பிக்கை இடத்துக்கு வந்துட்டாங்க. அவர் பயங்கரமா நம்பினாங்க. சீமான் பயங்கரமா நம்பினாங்க. இன்றைக்கு அதுல வந்து மிகப்பெரிய அவநம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு. ரொம்ப ஒரு குழப்பத்துல அப்படியே ரொம்ப வெதுப்பி போய் தான் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு 95 விழுக்காடு மக்கள் அப்படிதான் இருக்காங்க. சில பேர் 1-2 பேர் வந்து இவருடைய உண்மையான விஷயங்கள் தெரியாதவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில வந்து வெளிப்படையா ஆதரிப்பாங்க. பல பேர் வந்து அமைதியாயிட்டாங்க. எங்ககிட்ட தொடர்புல இருக்காங்க நிறைய பேர். திரள் நிதினா என்ன பண்றாரு? திரள் நிதினா அந்த வார்த்தையிலே உங்களுக்கு இருக்குல்ல, திரள் நிதி எல்லாரும் அது வருது. அவர் வெளியில இருந்து பொதுப்படையா ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாங்க. இணையதளம் மூலமா அந்த வங்கி கணக்கு வருது. அது மூலமா கூட்டங்கள் நடத்துறாங்க. அதனால அது முறையா வந்து கணக்கு கொடுக்கப்படுறது இல்லை. அதான் கட்சியில பொதுவான கணக்கு கொடுக்கணும் இல்லையா. ஒரு ஜனநாயக அமைப்புல என்ன இருக்கணும், இவ்வளவு பணம் வந்துச்சு, இவ்வளவு செலவு பண்ணோம், இவ்வளவு மிச்சம் இருக்கு, இந்த உதவி செய்யறோம், இவ்வளவு போஸ்ட் அடிக்கிறோம், இவ்வளவு போராட்டத்தை செலவழிக்கிறோம், கணக்கு வழக்கு கொடுக்கணும் இல்லையா. ஆரம்பத்துல நாங்களாம் இருக்கும்போது ஒரு 2 வருட கணக்கு வந்து வெளியிட்டோம். அதன் பிறகு அதை வெளியிடும் போது அந்த சிக்கல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டிட்டாங்க. இப்ப அது எவ்வளவு பணம் வருது, எவ்வளவு செலவழிக்கிறாங்க, மற்றவங்களுக்கு எப்படி இதை கையாளுறாங்கிறது இப்ப யாருக்குமே தெரியாது. கட்சி பொருளாளர் பேரளவுல ஒரு பொருளாளர் எப்பவுமே இருப்பார். எப்பவுமே பேரளவு இருப்பாரு. அவர் பொருளாளர் வேலை பார்க்க மாட்டார். இந்த கட்சியில எல்லாமே பாத்தீங்கன்னா பொறுப்புலாம் இருக்கும். பொறுப்புக்கான வேலையை யாருமே செய்ய மாட்டாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியில பொதுச்செயலாளர் ஒருத்தர் இருக்காரு. பொதுச்செயலாளர் இல்ல செய்ய விட மாட்டாங்கல்ல, செய்யாத ஆளத்தான் போடுவாங்க. இந்த கட்சியில பொதுச்செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு மருத்துவர். அவர் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர். இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவருக்கு இங்க தமிழ்நாட்டில் உள்ள கட்சியோட பொதுச்செயலாளர் எப்படி இருக்க முடியும்? ஆனா அறிவிச்சிருக்காங்க. அவர் ஒரு மருத்துவர். அவர் நல்ல மருத்துவர், நல்ல குணம் படைத்தவர், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் பொதுச்செயலாளர் கூப்பிட்டு பேச, பொதுச்செயலாளர் என்னன்னு கேட்கறத அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு டமியா ஒரு ஆள் இருக்கணும். நம்ம எது சொன்னாலும் வந்து கேட்டுக்கணும், நமக்கு எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் போடுவார். அதான் நடந்துட்டு.
ஆளுமை மிக்கவர்கள், திறமையானவர்கள், மிக திறமையானவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து அடையாளப்படுத்துறதே கிடையாது, கொண்டு வரதே கிடையாது, முக்கிய பொறுப்புகளில் நியமிக்கிறதே கிடையாது.